ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ரத்த கலரி தான். ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு நியர்லி வந்து ஓப்பனிங்கே வந்து ஒரு 5% வந்து இறங்கி தான் ஓப்பன் ஆச்சு. பட் முடியும் போது ஒரு 2.78% வந்து முடிஞ்சிருக்கு, இறங்கி முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 350லேருந்து 400 பாயிண்ட் லோவில் இருந்து நல்ல ஒரு ரெக்கவரு. 1:30 மணிக்கு பார்த்தேன் நியர்லி 21,850 கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகி ஒரு சூப்பரான ஒரு 350 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் வச்சு முடிச்சிருந்தாங்க. டோட்டலாக ஸ்டாக்ஸ் 161 ஸ்டாக் ஷார்ட்டில் இருக்குது. முடியும் போது 46 ஸ்டாக் அன்வைண்டிங்கில் இருக்குது. ஸோ டோட்டலாக பேரிஷ் சைடில் தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்றது வந்து டோட்டலாக வந்து F&O ஸ்டாக்ஸ் வந்து சொல்லுது. அண்ட் இந்த சார்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே வந்து நமக்கு இது பண்ணாதுங்க. ஒன்று புரிஞ்சுங்க. ஸோ ஒரு 5% மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு பிஃபோராக ஒரு நாள் வந்து எந்த ஒரு இண்டிகேஷனோ வால்டலிட்டி இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அடுத்த நாள் 5% மார்க்கெட் இறங்குனது எனக்கு தெரிஞ்சு இந்த 11 வருஷத்தில் இன்றைக்கி தான் அப்படின்றது நினைக்கிறேன். ஈவன் கோவிடில் கூட முதலே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி நியூஸஸ் வருது. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்லோவாக 200 பாயிண்ட் விழுந்து வால்டலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் உஷாராயிடலாம். ஸோ கோவிட் டைம்லலாம் ப்ரோக்கரே வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க, இல்லை இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வால்டலிட்டியாக இருக்குது, ஸோ அவாய்ட் பண்ணுங்கள் ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு காஷியஸான ஒரு மெசேஜாவது கொடுத்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த நாள் தான் ஒரு பிளாக் ஸ்வாவன் டே அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாங்க. ஒரு 5% கேப் டவுன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து பதிவு பண்ணியிருந்தது. ஸோ ஒரு 4% லாஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போதே கொடுத்தாச்சு. நல்ல வேலை நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தேன், அதே லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 11% மேலே ஏறி இருந்தது. ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே கொடுத்துட்டேன். ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 5% இறங்கியிருந்தோம். ப்ரீமியம் வந்து பெருசாக வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ பட்டுன்னு கொடுத்தாச்சு, ஒன்றும் பண்ணுறதுக்கெலாம் கிடையாது. 65% இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ராடல்லாம் வேண்டாம், அயன்ஃப்ளை வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியா. பட் அதுவுமே கண்டிப்பாக டெபிட் போயிடும். ஒரு சைடு நம்ம மார்க்கெட் நவுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக டெபிட் போயிடும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ நிஃப்டிக்கு 600 பாயிண்ட்டுங்க. ஒரே ஒரு நாள் தான் இன்னும் இருக்குது, ஒரே நாள் தான் இருக்குது. 600 பாயிண்ட் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு தான் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ பிஇ சைடில் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் இருந்துக்கிட்டு இருக்குது. கட்டு இருந்தால் கண்டிப்பாக பணம் பண்ணலாம். பட் பயமாக தான் இருக்குது. ஸோ ஒரு 1200 பாயிண்ட்லாம் அவே பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாய்க்கு இருக்குது. விச் மீன்ஸ் அதுவே 4250 ரூபா. ஒரு நைட்டுக்கு ப்ரீமியம் வந்து அவ்வளோ கொடுக்குறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த வாரம் புதன்கிழமை தான் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி, ஒரு நாள் லீவ் அப்படின்றதுனால ப்ரேயராக வந்துடுது. ஸோ வேணும் அப்படின்னா தைரியமாக வந்து கையை வைக்கலாம். ஸோ தைரியம் இருந்தால் கையை வை அப்படின்ற மாதிரி மார்க்கெட் வந்து சொல்லுது. பட் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறதா இருந்தால் ஒரு தெரிஞ்ச ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டை கூட சின்னதாக வந்து எடுக்கலாம். பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீலாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பாதி எட்ஜ் காஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் அதுக்குமே ரிஸ்க் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்றது தான் பார்த்தேன். அண்ட் சென்செக்ஸோட ஸ்ட்ராடலை பார்த்துடலாம். ஸ்டார்டிங் ஆஃப் த டே 1500 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ நடுவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு 128 ரூபா ஹையர் ஆச்சு. ஸோ மார்க்கெட் ரொம்ப வால்டைலாக இருந்த டைமு. ஸோ எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா 1400 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரே நாளுக்கு 1400 ரூபா அப்படின்னா ரொம்ப அதிகம். ஸோ எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அப்போ 1400 பாயிண்ட் அப்படின்னா 1400 பாயிண்ட் மேலே கீழே ஏறலாம் இறங்கலாம். ஸோ அதோட விளையாட்டை காட்டலாம். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. அண்ட் சென்செக்ஸோட ஆப்ஷன் செயினை பார்த்தோம் அப்படின்னா 73,500 அட் த மணி. இது ஒன்றும் இல்லை, இது இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரை வச்சு சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கே இருக்கிற காலையும் இந்த புட்டையும் வந்து ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 73,500 அட் த மணி இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இது அட் த மணியா அப்படின்றது வந்து கிளியராக இல்லை. ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து ஸ்பாட் முடிஞ்சது வந்து 73,137 நினைக்கிறேன். 3% மார்க்கெட் வந்து இறங்கி முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது ஒன்றும் இல்லைங்க. இது என்னது 4,86,300% இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னா அதுக்கு முன்னாடியில் ரொம்ப கம்மியான அளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எழுதப்பட்டிருக்கோம். பட் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கவே எல்லாம் காலை பிடிச்சி செல் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் தான் ரொம்ப 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 ஹியூஜ் அப்படின்ற மாதிரி தான். பட் ஒரு நைட்மேர் டே தான் இன்றைக்கி, நம்ம மறக்கவே முடியாது. ஸோ நேற்று வந்து ஐவிபி 7 இருந்தது. இது எத்தனை பேர் பார்த்தீங்க? இதுதான் நான் சொன்னேன், ஒரு ப்ரேயர் டேயில் நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லைன்னா வந்து வால்டலிட்டியோ நமக்கு வந்து காட்டலை, ஒரு காஷியஸாக இருக்கணும்ன்ட்டு. பட் நெக்ஸ்ட் டே ஐவிபி 100 ஆகுது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக செல்லர்ஸ் வந்து மாட்டியிருப்பாங்க, ட்ராப் ஆகிருப்பாங்க. வெறும் 20 ரூபா போட்டிருந்தா
நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 24,000 25,000 வந்து ஓப்பனிங்லேயே கிடச்சிருக்கும். நான் நேற்று சொல்கிறேன். ஏன்னா ₹1 இருந்த ப்ரீமியம் ₹2,000 போயிருக்கு. இதுதான் உண்மை, வேறு எதுவும் இல்லை. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. அதான் ₹1 ப்ரீமியம் வந்து ₹1000 போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ₹10 ப்ரீமியம்லாம் ₹2,000 போச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பைக் வந்து இன்றைக்கி இருந்தது. முழுக்க முழுக்க பயம். ஸோ செல்லர்ஸ் வந்து அவங்க பொசிஷனை கவர் பண்ண ட்ரை பண்ணதுனால தான் இந்த ஒரு பயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ SGX நிஃப்டி அகெயின் வந்து ஒரு க்ரீனில் இருந்தது 100 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தான். இப்போ அகெயின் 57 பாயிண்ட் மைனஸில் வந்துட்டான். ஸோ வால்டிலிட்டி மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்றது தான் தெரியுது. ஸோ FID ஆக்டிவிட்டி இதெல்லாம் இது பார்க்குறதுக்கு வந்து தேவை கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக நியூஸ் பேஸ் மார்க்கெட்டு. நம்ம மார்க்கெட்டு இப்போ உள்ளே நுழைஞ்சிருச்சு. ஏன்னா 3% 4% மார்க்கெட் விழுது அப்படின்னா வால்டிலிட்டி கிராப் ஆகும். இன்றைக்கி 65% இந்தியா விக்ஸில் வால்டிலிட்டி கிராப் ஆகிருக்கு. இட்ஸ் அ வெரி வெரி ஹியூஜ். ஒரு வால்டிலிட்டியை பார்த்து ட்ரேட் பண்ணுற ஒரு ஆள் நான். ஸோ பட் வால்டிலிட்டி இல்லை அப்படின்றதுனால தான் புட்டில் கையை வச்சேன். பட் அதுவே இப்படி இருக்கும்போது ஸோ நோ. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் டேஸில் ஸோ அன்டில் மார்க்கெட் வந்து கூல்டவுன் ஆகிற வரைக்கும் US விக்ஸ் எல்லாம் ஒரு 20 வர வரைக்கும் நம்ம மார்க்கெட் ரொம்ப வால்டைலாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் இதை நான் மட்டும் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்லேருந்து அவே பண்ணிடுங்க கொஞ்சம் ட்ரேடிங் கொஞ்சம் நாளுக்கு. ஏன் அப்படின்னா அவ்வளோதான். இந்த மந்த் எனக்கு ஒரு 4% நியர்லி வந்து காலி. ஸோ அவ்வளோதான் என்னுடைய மந்த்லி டார்கெட் வந்து ஓவர். நெகட்டிவ் ஆனதுனால பெருசாக வந்து ட்ரேடிங் வந்து இருக்காது. இருந்தாலும் சின்ன சின்ன அயன் ஃப்ளை 1-2 லாட்டு தான் மேக்ஸிமம் இருக்கும். பட் வந்து பெரிய அடி அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ பெசிமிஸ்டிக்காக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் ட்ரேடிங்லேருந்து அவே பண்ணி இருக்கிறது இந்த நாட்களுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்றது தான். இந்தியா விக்ஸ் 65% ஒரே நாளில் ஏறி இருக்குது. இட்ஸ் அ வெரி ஹியூஜ். ஈவன் கோவிட் டைமில் கூட அப்படிலாம் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் டைமில் கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏறிச்சு. பட் 65% இனிஷியல் ஒரு 1 டேல ஏறுறது கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும். மார்க்கெட்டில் ப்ரீமியமில் இந்த வால்டிலிட்டி வந்து கிராப் ஆகிருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ நிஃப்டி 600 பாயிண்ட்டும் அண்ட் சென்செக்ஸ் வந்து 1400 பாயிண்ட் ப்ரீமியம் வச்சிருக்கு. விச் மீன்ஸ் இது என்னென்னா ஈஸியாக மார்க்கெட் வந்து நகருங்க. ஸோ மதியானம் வந்து ஒரு மணிக்கு 72,000 சென்செக்ஸ் பார்த்தேன். பட் எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா 73, 300, 400 நினைக்கிறேன். ஸோ இந்த அளவு வந்து ப்ரீமியம் ஏறுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு ப்ரீமியம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது மார்க்கெட் இப்படி ஏறுறதுக்கு ப்ரீமியம் கொடுத்து வச்சுருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. டெக்னிக்கல்ஸு இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா நியூஸ் பேஸ் மார்க்கெட் அப்படின்றதுனால US மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நம்ம இந்த டவுனுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ரெசிலியண்ட்டாக இருந்தது எல்லோரும் பார்க்க முடிஞ்சுது. பட் அங்கே நியூஸ் வந்ததை பொறுத்து தான் இங்கே இருக்கும் அப்படின்றது. ஸோ டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸு. ஸோ மார்க்கெட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே ஒரு 3% நியராக வந்து விழுந்திருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குது. ஒன்றே என்னென்னா இந்த ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட் ஏறி இருக்குது. இது ஏன் அப்படின்றது ஒரே ஒரு காரணம் சொல்லிடுறேன். ஏன்னா இது 7ஆம் தேதி தான் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இது இப்போவே நெகட்டிவ் போகக்கூடாது அப்படின்றதுக்காக மேபி வந்து இந்த ப்ரைஸில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து ட்ரூவாகவே இன்றைக்கி நைட்டு வந்து US ஃபியூச்சர்ஸ் வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் பிளேயர்ஸ் வந்து ப்ரீமியமில் இந்த மாதிரி ஒரு டிமாண்டை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு தெரியல. பட் வந்து நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். பட் எல்லாமே வந்து ஒரு டபுள்டா ப்ரீமியம் ஏறி இருக்குது ஃபியூச்சரில். ஸோ மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ PCR பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் இறங்கியிருக்கு. மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ அவன் த்ரோட் டே வந்து மார்க்கெட் வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து மேலே போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரெக்கவர் மோட்லேயே இருந்தான். ஸோ பார்க்கலாம் என்ன தான் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ US ஃபியூச்சர்ஸ் இது வரையும் டவுனில் தான் இருக்குது. எல்லா மார்க்கெட்டும் வந்து செதறி கிடக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ ட்ரம்ப் ஒரு நியூஸ் ஒன்று படித்தவங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ கொடுத்த மருந்து நல்லா வேலை செய்யுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிஸும் என் கூட பேச வந்து நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸு. ஸோ இது வரவே நிறைய கண்ட்ரிஸ் அப்ரோச் பண்ணுறாங்க போல் இருக்குது. மேபி அந்த நியூஸை படிக்கும்போது மேபி எனக்கு தெரியல. ஒரு 2% வந்து US ஃபியூச்சர்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. பார்க்கலாம் எப்படி EOD முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய கேப் டவுன் நான் இது வரையும் பார்த்ததில்ல, ஓகேங்களா. ஸோ ஏன்னா கேப் டவுன் சொல்லும்போது அஃப்கோர்ஸ் இதில் பார்த்துருக்கேன், கோவிட் டைமில் பார்த்துருக்கேன். பட் கோவிட் டைமில் என்ன அப்படின்னா அந்த ஃபெப்ரவரியிலேருந்தே நம்ம மார்க்கெட் ரொம்ப வால்டைலாக இருந்து அகைன் நம்ம ப்ரோக்கர் ஆப்லலாம் வரும், என்னது வரும், இந்த மாதிரி காஷியஸ் மெசேஜ் வரும், இந்த மாதிரி வந்து குளோபல் வால்டிலிட்டியில் பேண்டமிக் வந்திருக்கு, ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஏறலாம் இறங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து உஷாராக நம்ம ட்ரேட் கூட பண்ணாமல் இருக்கலாம். பட் ஒரு பிஃபோர் டே வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் மார்க்கெட் இது மாதிரி கேப் டவுன் ஆகுறது இதுதான் நினைக்கிறேன். மேபி
ஒரு ஒரு ஒர்ஸ்ட் டே அப்படின்ற மாதிரி இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிற மாதிரி இது வரையும் தெரியுது. பட் பார்க்கலாம் ஈஓடி எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ அகெயின் அதுதான். ஸோ விக்ஸ் நல்லாவே ஏறி இருக்குது. ஸோ உங்கள் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ்க்கு ஒரு வாரம் 10 நாள் வந்து இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ரேண்டமாக மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் இதுக்கப்புறம். ஸோ அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ப்ரீமியம் இவ்வளோ கொடுக்கும்போது இது எக்ஸ்பெக்ட் பண்ணப்படும் அப்படின்றது தான். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.